யாருகிட்ட என்ன பேசுற, நான் யாருன்னு தெரியுமா என்று அவர்கள் சொன்னதை கேட்டதும் பயங்கரமாக கோபப்பட்ட சுவிக்ஷா அவர்களை பார்த்து ஆக்ரோஷமாக கத்தினாள். நீங்க எங்க கிட்ட கத்தி எந்த யூஸும் இல்ல. நீங்க விக்ரம் சாருக்கு என்ன உறவுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா சுரபி மேடம் விஷயத்துல மட்டும் நீங்க மூக்கு நுழைக்காதீங்க. அப்புறம் விக்ரம் சார் உங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தையே அழிச்சுடுவார். அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. விக்ரம் சார் அவரோட வைஃப் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்று சுரேந்திரன் சொன்னான். அதை கேட்டதும் சுவிக்ஷாவுக்குள் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஏற்கனவே சுரபியை பற்றி பேசி விக்ரமின் கோபத்தை அவள் மிக அருகில் இருந்து அனுபவித்திருக்கிறாள். நீங்க 2 பேரும் உங்களோட முதலாளிக்கு ரொம்பவே விசுவாசமா இருக்கீங்க, சரிதான். ஆனா நீங்க இப்ப இருக்கிற இடம் என்னோட கஸ்டடியில. நான் நினைச்சா உங்களை என்ன வேணாலும் பண்ணிட முடியும். ஆனா நீங்க கொஞ்சம் கூட பயம் இல்லாம விக்ரம் என் குடும்பத்தை அழிச்சுடுவான்னு என்கிட்டயே சொல்றியா என்று சுவிக்ஷா அவர்களை பார்த்து கோபமாக சொன்னான். நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு சுரபி ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ண தோணல. ஏன், சுவிக்கிட்டயே அவங்களை எதுவும் பண்ண வேண்டாம்னு தானே சொன்னேன். ஆனா நீங்க இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் சும்மா விட்டா நல்லா இருக்காதுல்ல. நான் யாரு, என்னோட பவர் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல என்று சொன்ன சுபாஷ் திரும்பி சுவிக்ஷாவை பார்த்து, சுவி உனக்கு தோன்றத பண்ணுடா, அவனால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி தனது ஆட்களை பார்த்தான். உடனே 2 பேர் வேகமாக அந்த இடத்திற்கு வந்து சுரேந்திரனையும் நந்தனையும் பிடித்து இழுத்து அவர்கள் தலையை ஒரு டேபிளின் மீது வைத்து அழுத்தி அவர்கள் தலையில் துப்பாக்கியை வைத்தார்கள். நான் உங்ககிட்ட 2 விஷயம் சொல்றேன், நல்லா மனசுல வச்சுக்கோங்க என்று சொல்லிக்கொண்டே சுவிக்ஷா அவர்கள் அருகில் வந்தாள். சுரேந்திரனுக்கும் நந்தனுக்கும் பயத்தில் முகமெல்லாம் வியர்த்தது. சுரபி விக்ரமோட வைஃப் கிடையாது. விக்ரமோட வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணு தான், அது இந்த சுவிக்ஷா மட்டும்தான். நான் விக்ரமோட வைஃப். நீங்க விக்ரமோட ஆளுங்கிறதால நீங்க மிஸ்ஸஸ் விக்ரமா நினைச்சு மரியாதை கொடுக்க வேண்டியது எனக்கு மட்டும்தான். என்ன பொறுத்த வரைக்கும் சுரபி ஒரு ஆளே கிடையாது. விக்ரமை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆடம்பர வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற ஒரு கேவலமான பிறவிதான் சுரபி. எனக்கு என்னோட விக்ரம் கிடைக்கணும். அதுக்கு முதல்ல சுரபிக்கு சொந்தமான எல்லாத்தையும் அழிச்சு அவளை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர போறேன் என்று சொன்னாள் சுவிக்ஷா. அதை கேட்டு அவர்கள் இருவருக்கும் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. குழப்பமாகவும் அதே நேரத்தில் பதட்டமாகவும் இருந்தார்கள். சுவிக்ஷாவுக்கும் விக்ரமுக்கும் நடுவே என்ன உறவு இருக்கிறது, எதற்காக அவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் அவர்கள் எதிர்பாராத அளவுக்கு நிலைமை மிகவும் சிக்கலாக போய்கொண்டிருக்கிறது என்பது மட்டும் அவர்களுக்கு நன்றாக புரிந்தது. சுவிக்ஷா அவர்களிடம் நடந்து கொள்ளும் விதத்தை பார்க்கும் போதே அவள் விக்ரம் மீது தீராத ஆசை வைத்திருக்கிறாள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். மிஸ் சுவிக்ஷா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா விக்ரம் சார் சென்னைக்கு திரும்ப வரும்போது நீங்க அவர்கிட்ட பொறுமையா இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லலாம்ல. அதுக்குள்ள எதுக்கு அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணணும்? நீங்க இப்படி பண்றதால அவருக்கு உங்க மேல வெறுப்பு தானே வரும். எப்படி உங்க மேல அவருக்கு பாசமோ நம்பிக்கையோ வரும்? நீங்க இப்படி பண்றதால தேவையில்லாம அவரோட கோபத்துக்கு தான் ஆளாவீங்க. இதனால உங்க 2 பேரோட பக்கமும் தான் லாஸ் ஆகும் என்று சுரேந்திரன் மிகவும் கவனமாக சொன்னான். அவன் சொன்ன வார்த்தையில் சுவிக்ஷாவின் முகம் அப்படியே மாறியது. சுரேந்திரனின் வார்த்தையில் உண்மை இருந்தது. அவள் உண்மையிலேயே விக்ரமுடன் நேருக்கு நேர் பேச நினைத்தாள். அவள் சுரபியை எதிர்க்க வேண்டிய அவசியமில்லை. விக்ரமின் பக்கமும் சுவிக்ஷாவின் மீது ஒரு நல்ல நிலைப்பாடு இருக்கும். உண்மையிலேயே சுவிக்ஷாவின் யோசனை சென்னையில் இருக்கும் சுரபியின் மீது அழுத்தத்தை கொடுத்து அவளுக்கும் விக்ரமுக்கும் நடுவே பிரச்சனையை உருவாக்கி அவர்கள் இருவரையும் பிரிக்க வேண்டும் என்று நினைத்தாள். அதே நேரத்தில் அவள் விக்ரமிடம் எவ்வளவு பாசம் வைத்தாலும் அவனுடைய மனம் சுரபியை தேடித்தான் செல்லும். அதனால் முதலில் சுரபிக்கும் அவனுக்கும் நடுவே இருக்கும் அந்த உறவை உடைக்க வேண்டும் என்று நினைத்தாள். அதனால் சுரேந்திரன் சொன்னபடி நடந்து கொண்டாலும் அதில் சுவிக்ஷாவுக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவது இல்லை என்று அவளுக்கு முன்பே தெரிந்துவிட்டது. அவள் சுரேந்திரனை பார்த்து, நீ என்னன்னு சொல்லி கூப்பிட்ட? மிஸ் சுவிக்ஷான்னா. இனிமேல் நீ என்ன அப்படி கூப்பிடக்கூடாது, மிஸ்ஸஸ் சுவிக்ஷான்னு தான் கூப்பிடணும் என்று சொன்னாள். நந்தனும் சுரேந்திரனும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் இவ்வளவு சொல்லியும் சுவிக்ஷா தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறாமல் இன்னமும் அதே போல இருப்பதை பார்த்து அவர்களுக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. விக்ரமின் மீது அவள் இந்த அளவுக்கு வெறித்தனமாக இருப்பாள் என்று அவர்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. நீங்க சாகணும்னா மிஸ் சுவிக்ஷான்னு கூப்பிடுங்க, இல்ல வாழணும்னா வாழ்க்கை மேல நம்பிக்கை இருக்குன்னா மிஸ்ஸஸ் சுவிக்ஷா விக்ரம்னு கூப்பிடுங்க. அந்த சுரபிக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவளுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க. இனிமே நீங்க சுரபிய பத்தி என்கிட்ட ஏதாச்சும் சொன்னீங்க, அதுக்கப்புறம் நீங்க இங்க இருந்து உயிரோட வெளியே போகவே முடியாது. சரி, இப்போ சொல்லுங்க, என்னை எப்படி கூப்பிடுவீங்க என்று சுவிக்ஷா தீவிரமாக அவர்களை பார்த்து கேட்டாள். அவர்கள் இருவரும் பயத்தில் அப்படியே டேபிளில் படுத்தபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். சுவிக்ஷாவின் நாட்கள் அவர்கள் தலையை பலமாக அழுத்தி பிடித்தபடி தலையில் துப்பாக்கியை வைத்து ட்ரிகரை அழுத்துவதற்கு தயாராக இருந்தார்கள்.
இந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் ஏதாவது மாற்றி சொன்னால் கண்டிப்பாக அவர்களை கொல்வதற்கு சுவிக்ஷா தயங்க மாட்டாள். அவர்கள் 2 பேராலும் சுவிக்ஷாவுக்கு எந்த பயனும் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். ஏற்கனவே நிறைய முறை சுரபியை பற்றி பேசி சுவிக்ஷாவின் ஈகோவை தூண்டிவிட்டு விட்டார்கள். இப்போது அவளுடைய ஈகோவை குறைக்க வேண்டுமென்றால் அவள் சொன்னதுபடிதான் நடக்க வேண்டும். அதனால்தான் சுரேந்தரும் நந்தனும் மெதுவாக அவள் இருக்கும் திசையை பார்த்து மிஸ்ஸஸ் சுவிக்ஷா விக்ரம் என்று சொன்னார்கள். அதை கேட்டதும் சுவிக்ஷா சந்தோஷமாக சிரித்தாள். அவள் முகத்தில் ஏதோ ஒரு சொல்ல முடியாத சந்தோஷம் ஏற்பட்டது. பா, கேட்கறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்கு, எங்க இன்னொரு டைம் சொல்லுங்க என்று சிரித்துக்கொண்டே அவர்களை பார்த்து கேட்டாள். அவர்கள் மீண்டும் கொஞ்சம் தயக்கத்தோடு மிஸ்ஸஸ் சுவிக்ஷா விக்ரம் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்கும் போது சுவிக்ஷாவின் முகத்தில் இருந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். உடனே திரும்பி தன் அண்ணனை பார்த்து, நம்மளோட வேலை முடிகிற வரைக்கும் இந்த 2 பேரும் நம்மகிட்டே இருக்கட்டும், ஆனா அவங்களை எந்த தொந்தரவும் செய்யாதீங்க என்று சொல்லிவிட்டு திரும்பி அந்த 2 பேரையும் பார்த்து, விக்ரம் இங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் மும்பையில எங்களோட ரிசப்ஷனை செம்ம கிராண்டா பண்ண போறேன். அந்த ரிசப்ஷனுக்கு உங்களையும் இன்வைட் பண்றேன். நீங்க அங்க உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு செம்ம ஜாலியா இருங்க. அது மட்டும் இல்லாம இனிமே உங்களுக்கு சொர்க்கம்னா என்னன்னு காட்டுறேன். உங்களோட பிரகாசமான லைஃபுக்கு நான் கேரண்டி என்று சந்தோஷமாக சொன்னாள் சுவிக்ஷா. அவளுக்கு இதற்கு முன்பு அவளை யாரும் இப்படி சொல்லி கேட்காததால் இன்று முதலாக அந்த வார்த்தைகளை கேட்கும் போது அவளுக்கு உண்மையிலேயே பயங்கர சந்தோஷம் ஏற்பட்டது. பூமிக்கும் வானுக்கும் துள்ளி குதித்தாள். அவளுடைய சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டான் சுபாஷ். சுவி, நீ இப்படியே வாழ்க்கை முழுக்க ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக இந்த அண்ணன் என்ன வேணாலும் பண்ணுவேன். உன்னோட சந்தோஷத்துக்கு முன்னாடி இந்த விக்ரம் எல்லாம் என்ன பெரிய ஆளா? அவனை உன்கிட்ட கூட்டிட்டு வந்து சேர்க்கிறது எல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. அதை நான் பாத்துக்கிறேன். நீ எப்பவும் இப்படி சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் என்று சுபாஷ் அவளை பார்த்து சொன்னான். உடனே சுவிக்ஷா சந்தோஷத்தில் வெக்கப்பட்டு கொண்டு, நான் விக்ரம் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு சொன்னாலும் புரியாது. நான் சின்ன வயசுல எனக்கு அவன் தான் முடிவு பண்ணிட்டேன். அதனால அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலையான்னு எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவன் என்னை விட்டு போனது என்னோட தப்பு கிடையாது. அவன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் என்னோட தப்பு கிடையாது. அப்புறம் எதுக்காக அவன் இல்லாம நான் காலம் முழுக்க என்னோட வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டதால என்கிட்ட நேரடியா சொல்ல மாட்டேங்கிறான். இந்த சுரபியை மட்டும் அவனோட லைஃப்ல இருந்து பிரிச்சுட்டா போதும், எல்லாம் எனக்கு சாதகமா நடக்கும் என்று சொன்னாள் சுவிக்ஷா. நீ சரின்னு சொல்லு. அவளை மட்டும் இல்ல, அவ குடும்பத்தையே இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுறேன். உனக்கு தொந்தரவா யாரு வந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன் என்று சொன்னான் சுபாஷ். இல்லண்ணா, அப்படி பண்ண வேண்டாம். சுரபியை கொன்னுட்டா அதுக்கப்புறம் விக்ரமோட மனசுல இருந்து அவன் ஞாபகத்தை சாகுற வரைக்கும் அழிக்க முடியாது. விக்ரமுக்கே அவன் மேல வெறுப்பு வர மாதிரி நடந்துக்க வைக்கணும். சுரபியை வேண்டாம்னு சொல்லிட்டு அவனை என்கிட்ட வர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். நீ எனக்காக விக்ரம மட்டும் இங்க கூட்டிட்டு வா, எனக்கு அது போதும் என்று சொன்னாள் சுவிக்ஷா. உடனே சுபாஷ் சிரித்துக்கொண்டே அவள் தலையை பாசமாக தடவியபடி, கவலையே படாத, விக்ரம் ஹைதராபாத்ல எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா எனக்கு அவனை விட என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். உனக்கு அவன் செட் ஆக மாட்டான்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அண்ணன் பேச்சதான் நீ கேட்கணும் என்று சொன்னான் சுபாஷ். முதல்ல நீ விக்ரம் இங்க கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் அவனோட லெவல் என்னன்னு நீயே புரிஞ்சுக்குவ என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள் சுவிக்ஷா. சுவிக்ஷா வந்துவிட்டு சென்றதற்கு பிறகு சுரபி மிகவும் குழப்பமாக உணர்ந்தாள். தன்னுடைய ரூமை க்ளோஸ் செய்துவிட்டு தீவிரமான யோசனையில் இருந்தாள். அவளுடைய மனதில் பல கேள்விகள் எழுந்து அவளை நிம்மதியாக இருக்க விடாமல் யோசிக்க வைத்துக் கொண்டே இருந்தது. சுவிக்ஷாவின் வருகை அவளை முழுவதுமாக கலங்கடித்தது. விக்ரமின் மீது அவளுக்கு நம்பிக்கை இருந்தாலும் விக்ரமும் சுவிக்ஷாவும் சிறு வயதிலிருந்தே பழக்கமானவர்களா என்ற சந்தேகம் அவளுக்கு இருந்து கொண்டே இருந்தது. சுவிக்ஷா சொன்னது சரிதான். இதுவரைக்கும் விக்ரம் எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருந்திருக்கான். ஆனா அவனுக்கு ஒரு இடத்துல கூட நான் ஒரு நல்ல ஒய்ஃபா நடந்துகிட்டது இல்லை. எல்லோரும் அவனை அவமானப்படுத்தும் போதும் அவனை திட்டும் போதும் நான் அவனுக்கு சப்போர்ட்டா இல்லாம அமைதியா இருந்திருக்கேன். நிறைய இடத்துல நானே அவனை அசிங்கப்படுத்தி இருக்கேன். ஆனா விக்ரமுக்கும் ஒரு தடவை கூட என் மேல கோபமோ வெறுப்போ வந்ததில்லை. அந்த அளவுக்கு விக்ரம் என் மேல உசிரே வச்சிருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு நான் சரியான ஆளான்னு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு என்று சுரபி தாழ்வு மனப்பான்மையால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள். மா, சுரபி, உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை பார்க்க ஒரு முக்கியமான ஃபேமிலி வந்திருக்காங்க, வெளியே வாமா என்று வெளியிலிருந்து சுரபியின் கதவை தட்டியபடி சரவணனின் குரல் கேட்டது. உள்ள அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் அவளை வெளியே வர சொல்லுங்க என்று ஹாலில் இருந்து ரேணுகாவின் குரல்
ரூமுக்குள் இருக்கும் சுரபிக்கு கேட்டது. ரேணுகாதேவி கீழே சோபாவில் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் வாய் நன்றாக வேலை செய்தது. சுரபி எழுந்து வேகமாக கதவை திறந்தாள். வெளியே சரவணன் நின்று கொண்டிருந்தார். உன்னோட தாத்தா ஃபேமிலியிலிருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. நீ மும்பையில இருந்து வந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மும்பையில நீ புதுசா கம்பெனி ஓபன் பண்ண போறது அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க என்று சொன்னார் சரவணன். புருஷோத்தம் குடும்பத்திலிருந்து எல்லோரும் சுரபியை தேடி வந்தது உண்மையிலேயே பெரிய விஷயமாக இருந்தது. ஆனால் சுரபியின் குடும்பத்தையே வேண்டாம் என்று சொன்னவர்கள் இப்போது சுரபி வாழ்க்கையில் கொஞ்சம் உயரத்தை எட்டிக் கொண்டிருக்கும் போது திரும்ப வந்திருப்பதிலேயே அவர்களின் எண்ணம் என்ன என்பதை அவள் அறிந்து கொண்டாள். போன தடவை நான் மும்பைக்கு போகும்போது புருஷோத்தமன் ஃபேமிலியோட சைன் போர்டை திரும்ப எடுக்க சொன்னாங்க. ஆனா இப்போ அவங்களால சமாளிக்க முடியலன்னதும் என்னோட பிசினஸும் டெவலப் ஆகுதுன்னு தெரிஞ்சதும் அதே சைன் போர்டை திருப்ப யூஸ் பண்ணி அவங்க பிராண்டோட பேரை என்ன வச்சு யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்களா என்று கேட்டாள் சுரபி. ஆமாம் என்று சொன்னபடி லேசாக தலையை ஆட்டினார் சரவணன். ஒருமுறை புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் இந்த சைன்போர்டு காரணமாக சுரபியிடம் பல விஷயங்களை சொன்னார்கள். அவள் வாழ்க்கையில் பல சமயங்களில் அவர்கள் பல பிரச்சனைகளை உருவாக்கியுள்ளனர். கடந்த முறை சுரபியின் அப்பா சரவணன் கூட அந்த சைன்போர்டு குறித்து கவலைப்பட்டார். அப்போதுதான் விக்ரம் அந்த பிராண்டை விட்டு விலகச் சொன்னதும் அந்த நிறுவனத்தை சுரபி ஜுவல்லரி குரூப்ஸ் என்று பெயர் மாற்றினார்கள். அந்த நிறுவனத்தை விரிவுபடுத்த 2 பேரும் மும்பைக்கு கிளம்பி சென்றார்கள். இத்தனை நாட்களாக தீராத உழைப்பில் அவர்களது நிறுவனத்தை சுரபியும் விக்ரமும் சேர்ந்து உருவாக்கி வைத்திருந்தார்கள். இந்த நேரத்தில் நோகாமல் வந்து சுரபி உருவாக்கி வைத்திருக்கும் ஜுவல்லரிக்கு எல்லாம் புருஷோத்தமன் குரூப்ஸ் பெயரை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறார்களா என்று நினைத்த சுரபிக்கு அவர்களை நினைத்து வெறுப்புதான் வந்தது. சுரபிமா, அவங்க முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துட்டு நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. அவங்கள பார்க்காம இருந்தா அது நல்லா இருக்காது. அந்த குடும்பத்திலிருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. தீனதயாளன், யஷ்வந்த் கூட உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. சங்கர், கிருத்திகா கூட உனக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வீடு தேடி வந்தவங்கள பார்க்காம இருந்தா அவ்வளவு நல்லா இருக்காதுமா என்று சொன்னார் சரவணன். அதை கேட்டதும் சுரபி சிறிது நேரம் யோசித்தபடி ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டுக்கொண்டு சரவணனுடன் கீழே ஹாலுக்கு சென்றார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.